السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: أما يخشى الذي يرفع رأسه قبل الإمام راكعا أو ساجدا أن يحول الله رأسه رأس حمار أو سورته سورة حمار. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம் சஹீஹுன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவம் பற்றியும், ஒரு மனிதன் தொழக்கூடிய அந்த தொழுகையில் என்னென்ன பேணுதல்கள் இருக்க வேண்டும், எப்படி அந்த மனிதர் தொழுதால் அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சார்ந்த ஒரு நல்லொழுக்கங்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவாங்க. ஏன்னா தொழுகையில் இமாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு முன்பாக தாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளினுடைய விளைவு என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் சஹீஹான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அமா யஹ்ஷல்லதி, ஒருவர் அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா, யர்ஃபஉ ரஅஸஹு கப்லல் இமாமி ராக்கிஅன் அவ் சாஜிதன், அதாவது இமாம் ருக்கு அல்லது சுஜூதில் இருக்கும்போது அவருக்கு முன்னதாகவே, இமாமுக்கு முன்னதாகவே தன் தலையை உயர்த்தக்கூடிய அந்த மனிதர் அஞ்ச வேண்டாமா, ஐயுஹவ்விலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின், அல்லாஹ் அவருடைய தலையை கழுதையை போல, கழுதையினுடைய தலையாகவோ, அவ் சூரத்தஹு சூரத்த ஹிமாரின், அல்லது உருவத்தை கழுதையின் உருவமாக மாற்றி விடுவானே அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளை அந்த மனிதர் அஞ்ச வேண்டாமா என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இமாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு பின்னால் தான் இமாம்களை பின்தொயர்ந்து தொழக்கூடிய அந்த மனிதர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை இமாமுக்கு பின்னால் ஆக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக, இமாம் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக தான் தக்பீர் கட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும், அதே போன்று இமாம் ருக்குவுக்கு சென்றால் இமாம் முழுமையான முறையில் ருக்குவுக்கு சென்ற பிறகுதான் பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்யணும், ருக்குவிற்கு செல்ல வேண்டும். அதே போன்று சஜிதாவினுடைய நிலைகளிலும் இமாம் முழுமையான முறையில் சஜிதாவிற்கு சென்ற பிறகுதான் என்ன செய்யணும், பின்தொயர்ந்து தொழக்கூடியவர்கள் சஜிதாவிற்கு செல்ல வேண்டும், எழ வேண்டும், திரும்ப சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். இந்த செயல்பாடுகளில் அந்த மனிதர் இமாமுக்கு முன்னதாக தன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கி கொண்டால் அந்த மனிதருடைய தலையை அல்லாஹ் கழுதையினுடைய தலையாகவோ அல்லது உருவத்தை கழுதையினுடைய உருவமாகவோ மாற்றி விடுவதை அவர் அஞ்சிக் கொள்ளட்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த ஹதீஸுக்கு வரலாற்று ஆசிரியர்கள், சில உலமாக்கள் ஒரு செய்தியை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷேக் ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்களாம். அவங்க அப்படி ஒரு பாடஹாலில் அதாவது வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய முகத்துக்கு என்ன செய்வாங்க, துணியால் ஒரு திரையிட்டவர்களாக, தங்களுடைய முகத்தை மறைத்தவர்களாகவே என்ன செய்வாங்களாம், பாடம் நடத்தி கொண்டே இருந்தாங்களாம். இந்த செயல்பாடுகளில் ஒரு சில காலங்கள் கழித்து
அந்த மாணவர்களில் ஒரு மாணவர் எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, நீங்க எங்களுடைய வகுப்பறைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய முகத்தை நீங்க மறைத்த வண்ணமாகவே நீங்க வர்றீங்களா, என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது, அந்த நேரத்துல தான் அந்த ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் சொன்னாங்க ஒரு விஷயத்த. இந்த மேற்காணக்கூடிய இந்த ஹதீஸினுடைய விஷயத்துல கொஞ்சம் நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் விளையாடி விட்டேன். அதாவது அந்த எச்சரிக்கைகள், அதாவது அந்த ஹதீஸில் கூறப்பட்ட அந்த செயல்பாடுகள்ல கொஞ்சம் நான் என்ன செஞ்சிட்டேன், கவனக்குறைவாக, அதாவது முகத்தை நான் மாற்றப்பட்டதற்கு காரணமாக கொஞ்சம் அந்த ஹதீஸினுடைய விஷயத்துல எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியவனாக நான் என்ன செஞ்சிட்டேன், அதனை நடந்துட்டேன். அதனால என்னுடைய முகம் கழுதையினுடைய முகம் போன்று மாற்றப்பட்டு விட்டது. அதனால தான் நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த முகத்தை திரையால் மறைத்து கொண்டேன் என்பதாக அந்த ஆசிரியர் பெருந்தகை என்ன செஞ்சாங்களாம், விளக்கம் சொல்லி தங்களுடைய முகத்தை அகற்றி காண்பித்தார்களாம். அந்த நிலையை பார்த்த அந்த மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, அஞ்சக்கூடியவர்களாக, அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப பயந்தவர்களாக ஆகிட்டாங்க. ஒரு தொழுகையினுடைய விஷயத்துல விளையாண்டா இதுதான் நிலையா அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் பெருந்தகையை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, அஞ்சி பயந்து தங்களுடைய அந்த இபாதத்துகளை சரியான முறையில் ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க. அன்பானவர்களே, ஆக நம்முடைய தொழுகையினுடைய விஷயத்துல நாம் என்ன செய்யணும், ரொம்பவும் பேணிக்கையோடு இருக்கணும். தொழுகிறோம் போறோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த தொழுகையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியின் மூலமாக நாம பார்க்கிறோம். அந்த வகையில ஒரு மனிதன் சஜிதாவினுடைய நிலையில என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டுவாங்க. அதாவது 7 உறுப்புகள் என்ன செய்யணும், பூமியில் படுமாறு சஜிதா செய்ய வேண்டும். ஒன்று நெற்றி, நெற்றி என்ன செய்யணும், பூமியில படணும். இரண்டாவது விஷயம், 2 கைகளும் என்ன செய்யணும், பூமியில இருக்கணும். அதே போன்று 2 முட்டுக்கால்களும் 2 கால்களும் சஜிதாவில் என்ன செய்யணும், இந்த உறுப்புகள் 7 உறுப்புகள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த சஜிதாவில் 2 கைகள் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரை உள்ள பகுதியை தரையில் படுக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக நமக்கு தராங்க. இப்ப நிறைய பேருடைய நிலைமைகள் என்னன்னா, சஜிதாவுக்கு செல்லக்கூடிய நேரத்துல முட்டுக்கையெல்லாம் கீழே வச்சு என்ன செய்வாங்க, அப்படி படுத்த நிலைமையில இதுக்கு பேரு சொல்வாங்க, நாய் இருப்பு போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சஜிதாவினுடைய நிலையை ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது பல்வேறு ஹதீஸுகள்ல நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். அதனால நம்முடைய கைகள் அந்த மணிக்கட்டு வரை மட்டுமே என்ன செய்யணும், அந்த பூமியில் பட்டவாறு நம்முடைய மணிக்கட்டிலிருந்து மேல் அந்த முழங்கை முட்டுக்கை என்ன செய்யணும், உயர்ந்த நிலைமையில சஜிதா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நமக்கு மார்க்க வல்லுநர்கள் என்ன செய்வாங்க, கற்றுத் தருவாங்க. அது மட்டுமல்லாது 2 கால்களையும், சிலருடைய நிலைப்பாடுகள் எப்படின்னா, சஜிதாவுக்கு போனோடனே 2 கால்களையும் கொஞ்சம் லைட்டா உயர்த்தினபடி சஜிதா செய்வாங்க. அதுவும் கூட கூடாது, அப்படி செய்வது கூடாது. ஒரு மனிதன் சஜிதாவிற்கு சென்ற வேளையில தன்னுடைய கால்களின் விரல்கள் உள்புறங்கள் என்ன செய்யணும், பூமியில் பட்டவாறு சஜிதாவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தர்றாங்க. இப்படி இருந்தால் மட்டுமே சஜிதா என்ன செய்யும், கூடும். அப்படி அல்லாம வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அந்த சஜிதாவும் கூடாது, தொழுகையும் கூடாமல் போகிவிடும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க.
இல்லாமல் அல்லாஹ் நாம் தொழக்கூடிய தொழுகையை பேணிக்கையுடன் தொழுது அதனுடைய பலனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.